நடிகையை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக நடிகர் திலீப்புக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. 8 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் எர்ணாகுளம் முதன்மை நீதிமன்றம் அமர்வு இந்த தீர்ப்பை வாசித்து வருவதாக அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். கேரளாவில் பிரபல நடிகையை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி நடிகையை வழிமறித்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கேரவனில் நடிகை சென்று கொண்டிருந்த போது வாகனத்தை வழிமறித்து இந்த செயல் நடைபெற்றதாகவும் தெரிகிறது. திலீப் விடுதலை என்ற அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் மதி. தீர்ப்பு குறித்தான முழு விவரங்கள். நடிகையை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் மலையாள நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரது தூண்டுதலின் பேரில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கினுடைய விசாரணை கேரளா எர்ணாகுளம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கில் நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். மொத்தம் 8 பேர் 10 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 8 பேர் மீதான வழக்கினுடைய விசாரணை எர்ணாகுளம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் முதல் 6 குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள், அதாவது A1 A6 வரை A6 வரை அவர்கள் அனைவரும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக அவர்கள் அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் குற்றம் செய்தவர்களாக அறிவிக்கப்பட்டு அவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் பாலியல் வன்கொடுமை மற்றும் இதர பிரிவுகளில் அவர்கள் குற்றம் இழைத்திருப்பதாக நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. மற்ற 2 நபர்கள், அதாவது A7 மற்றும் A8, அதாவது A8 தான், அதாவது 8வது எதிரியாக தான் இந்த வழக்கில் திலீப் சேர்க்கப்பட்டிருந்தார். அவர் மற்றும் A7 ஆகிய இருவர் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அவர் மீதான குற்றச்சாட்டு எதுவும் நிரூபிக்கப்படவில்லை என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மொத்தம் 8 பேர் மீதான வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் 6 பேருக்கு தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது. நடிகர் திலீப் முக்கிய குற்றம் சாட்டப்பட்ட நபரான நடிகர் திலீப் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டு இருக்கிறார். அவர் குற்றம் செய்ததற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மொத்தம் 8 பேர் மீதான வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் 2 விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். 6 பேருக்கு தண்டனை அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதில் 2 பேர் விடுதலை செய்யப்பட்டவர்களில் நடிகர் முக்கியமாக அவர் தவறும் செய்யவில்லை என்றும் அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்து திலீப் இருக்கிறார்.